ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பெரிய ஞானி. அந்த ஞானி வந்து நிறைய பேச மாட்டார். யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்டால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பதில் சொல்லுவார். அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஓகேங்களா? யார் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து சுருக்கமான ஒரு பதிலாக இருக்கும். திருவள்ளுவர் எப்படி 2 அடியில் திருக்குறள் எழுதினார் இல்லையா, அந்த மாதிரி அவர் சொல்கிற பதில்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரை மட்டம் தட்டுறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒரு 4 பேர் பிளான் பண்ணி நாம் ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு அவரால் சுருக்கமாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஞானியை சந்தித்து ஊர் மத்தியில் எல்லாரையும் வர வச்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த 4 பேரும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த உயிரினங்கள் எல்லாம் முட்டை போடும், எந்த உயிரினங்கள் எல்லாம் குட்டி போடும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா பெரிய பதிலாக சொல்லணும், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் பட்டியல் போடணும். ஆனால் அந்த ஞானி என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக காதுகள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் குட்டி போடும், காதுகள் வெளியில் தெரியாமல் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் முட்டை போடும் அப்படின்னு ஒரு சூப்பரான பதில் சொன்னார். அப்புறமா தான் நானே யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இந்த பதில் சரியான பதில் தானா அப்படிங்கிறத நீங்களும் தெரியப்படுத்துங்க. இந்த கதை வந்து நேற்று தான் படித்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சது. நன்றி, வணக்கம்.